இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம இன்றைக்கான தயவு செய்திக்கு போலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா டாபிக்கு தேவனுடைய அதிகாரம் இந்த இயற்கையின் மேல எப்படி இருக்குது, சரிங்களா? இந்த நேச்சரை வந்து எப்படி அவர் வந்து வழி நடத்துறாரு, எந்த அளவுக்கு வல்லமை தேவன் வந்து இந்த நேச்சர் மேல வைத்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இல்லைங்களா? டெய்லி நம்ம மார்னிங் எந்திரிக்கிறோம், சன் ரைஸ் ஆகுது, ஈவினிங் ஆனால் சன் செட் ஆகுது, இதுதான் நம்மளுக்கு தெரியுங்க. இதுக்கு நடுவுல எவ்வளவு விஷயங்களை வந்து தேவன் வந்து பண்றாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஆயிங்குது அப்படின்ட்டு. ஆனா இதுக்கு பின்னாடி வந்து தேவன் இருக்கிறாருங்க. வல்லமையா நாங்க தேவன் எல்லாத்தையும் வந்து வழி நடத்துறாரு. இது பண்ணனாக்கா அவர் எவ்வளவு பெரிய ஞானியா இருக்கணும், எந்த அளவுக்கு அவர் வந்து பராக்கிரமத்தை வந்து வைத்திருக்கணும், எவ்வளவு அத்தாரிட்டி அவருக்கு இருக்குது அப்படின்றத நம்ம இந்த சப்ஜெக்ட்ல பார்க்கலாம். சரிங்களா? சோ இதுல வந்து 10 விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகின்றோம். எந்த அளவுக்கு அதிகாரம் வந்து இயற்கையின் மேல தேவன் செலுத்துறாரு அப்படின்ட்டு. ஸோ முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் என்ன பண்றாருனாக்கா, காற்றின் மேலும் இல்லைங்களா, புயலின் மேலும் அவர் வந்து கட்டளையிடுறாருங்க. ஒரு காத்தை வந்து வானா வரும், போனா போவோம். அவர் நில்லுனாக்கா அப்படியே காத்து அப்படியே நிற்கும். இது வந்து தேவன் இந்த இயற்கையின் மேல வச்சிருக்கிற என்னங்க ஒரு அதிகாரம், ஒரு பவர் இல்லைங்களா? சாம் சாப்டர் 107:29, சங்கீதம் 107:29, சங்கீதம் சாம் சாப்டர் 107:29, சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 29வது வசனம். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதின் அலைகள் அடங்குகின்றன. பாத்தீங்களா? கொந்தளிப்பு என்ன பண்றாருங்க, அமைதியாக்குறாருங்க. அதோட அலைகளை என்னங்க அடக்குறாரு இல்லைங்களா? ஒரு ஸ்டாம் வந்தாக்கா அதை அப்படியே நிறுத்துறாருங்க. இது வந்து அவர் பவர். ஒரு ஸ்டாம் வருதும் தேவனுடைய கட்டளையில தான் இருக்குது, அது ஸ்டாப் ஆகுறதும் அவரோட கட்டளையில தான் இருக்குது. இங்கிலீஷ்ல ஒரு தடவை படிப்பா. 107:29, 29th verse. படிங்க, 29th verse படிங்க. பாத்தீங்களா? வேவ்ஸ் நான் கண்ட்ரோல் பண்றாரு, ஸ்டாம் என்ன பண்றாருங்க அப்படியே கண்ட்ரோல் பண்றாரு. இதுதான் தேவனுடைய வல்லமைங்க இல்லைங்களா? நம்ம நார்மலா நினைச்சுக்கிறோம் அவரோட பவர் அல்டிமேட் இல்லைங்களா? அந்த காத்தை வந்து நில்லுனா நின்னுடும் அப்படியே இல்லையா? ஸோ புயல் வர்றது நமக்கு தெரியும், எத்தனையோ கண்ட்ரீஸ்ல வருதுங்க இன்னைக்கு வரைக்கும் புயல். அது எப்படி வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது, எப்படி ஸ்டாப் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் தேவன் தான் பின்னாடி இருந்து பண்றாரு. இது நம்ம உறுதியா சொல்றாங்க. இதுல எல்லாம் அதிகாரம் அவருக்கு இருக்குது. சங்கீதம் 135:7 கம்ப்ளீட்டா சாம்ஸ்ல தான் பார்க்க போறாங்க வசனம், வெளியில எங்க போறதுல. சங்கீதம் 135ஆம் அதிகாரம் 7வது வசனம். சாம் சாப்டர் 135:7. Storm clouds from the ends of the earth. He makes lightning for the storms, and he brings out the wind from his. பாத்தீங்களா? விண்ட வர வைக்கிறது அவர்தான், ஒரு ஸ்டாம் வர வைக்கிறது அவர்தான், மின்னல் வர வைக்கிறது அவர்தான். எல்லாமே யார் தான் பண்றது? தேவன் தான் பண்றாருங்க. மின்னலை பார்த்தாலே நம்மளுக்கு பயம் ஆகுது ஒரு டைம். அந்த மாதிரி கண்ணு வந்து ஒரு மாதிரி அவங்க அதை பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கும். ஆனா இதெல்லாம் பண்றது யாரு? பின்னாடி இருந்து தேவன் தான். தமிழ்ல படிச்சிருங்க ஒரு தடவை, நல்லா இருக்குது வசனம். அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழுப்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். பாத்தீங்களா? இது அவரோட பவருங்க. மழை வரணும்னால தேவனுடைய கிருபை வேணும். புயல், அந்த மின்னல் எல்லாமே நாங்க தேவனுடைய செயல் இல்லைங்களா? இதுக்கு ஒரு அடையாளம் நம்ம காட்டணும்னா தேவனுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குது ஸ்டாம் மேல அப்படின்னும் போது, ஒரு தடவை போட்ல என்னங்க பயந்துக்கிறாங்க, யாரு? இயேசுவும் சீஷர்களும். அப்போ புயல் வந்துருதுங்க, பயப்படுறாங்க எல்லாரும், செத்துருவோன்னு சொல்லிட்டு. அப்போ இவரு என்ன பத்துங்கிறாரு, அப்ப எழுப்புறாங்க. அப்போ அவர் என்ன பண்றாருங்க, அமைதின்ட்டு இப்படி பண்ணும் போது எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுதுங்க. மார்க் 4:39 வாசிக்க வேணா, அங்க என்னங்க அவர் வந்து அமைதி அப்படின்றாரு, காம் டவுன் என்னும் போது அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. இதுதான் வந்து அத்தாரிட்டி இல்லைங்களா? தேவனுக்கு அந்த இயற்கையின் மேல இருக்கின்ற அத்தாரிட்டிங்க. அவர் நில்லுனா நிற்கும் அப்படியே. மழை வானா வரும் இல்லைங்களா? புயல் வானா வரும், லைட்னிங் அடினா அடிக்கும், தண்டர் வரணும்னா வரும். இது தேவனுக்கு இயற்கையின் மேல இருக்கிற அதிகாரம். எவ்வளவு பெரிய பாருங்க நம்மளுடைய தேவன். சாதாரணமானவர் இல்லைங்க. நம்ம வந்து ரொம்ப லிமிட் பண்றோம் நம்மளுடைய தேவன் இல்லைங்களா? அவரோட பவரே அல்டிமேட் இல்லைங்களா? இதெல்லாம் உருவாக்குனவர் அவரு. இதுக்கு மேல வந்து தேவன் இருக்கிறாருங்க. இதுதான் வந்து அவரோட பவர். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா 1588 சரிங்களா, 558வது வருஷம், சாரி 88வது வருஷம் ஒரு சம்பவம் நடக்குது. எங்கனாக்கா இங்கிலாந்துல. ஸ்பெயின்ல இருந்து என்ன பண்றாங்கனாக்கா, இங்கிலாண்டை வந்து அவங்க ஆக்கிரமணம் பண்றதுக்கு அவங்களோட சேனையோட வராங்க.
வரும்போது என்ன ஆகுதுனாக்கா தேவன் என்ன பண்றாரு, ஒரு புயலை வர வச்சிடறாருங்க. கம்ப்ளீட்டா அந்த சேனை என்ன ஆயிடுதுனாக்கா அதுல டிஸ்ட்ராய் ஆயிடுறாங்க. ஒருவேளை தேவன் அந்த விண்டு வர வைக்காம விட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், 1588வது வருஷம் இங்கிலாந்து வந்து ஸ்பெயினோட கண்ட்ரோல்ல வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த விண்டுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுங்களா? அங்க இருந்த ஊழியக்காரங்க ப்ராட்டஸ்டன்ட் விண்டுன்னே பேர் வச்சிட்டாருங்க. ஏன்னாக்கா இவங்க ஜெபம் பண்றாங்க, எல்லாரும் வந்து ஊக்கமா ஜெபம் பண்றாங்க, எங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்ட்டு. ஸோ அந்த கப்பல் வருதுங்க. அப்போ தேவன் புயல் வர வச்சுட்டு அந்த சேனையே உள்ள வராத மாதிரி பண்ணிடுறாரு. சரிங்களா? வல்லமையா தேவன் என்ன பண்றாருங்க, அன்னைக்கு அவங்களை காப்பாத்துறாரு. ஸோ இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நம்ம லைஃப்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது, இந்த புயல்ன்றது நத்திங் பட் நம்ம லைஃப்ல வர ப்ராப்ளம்ஸ் புயல் மாதிரி தான் வருது. அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம், தேவனால இந்த புயல் அடக்க முடியும், ஏன்னா எல்லா புயலும் வந்து தேவன் முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு யோசிக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் தேவன் ஒரே செகண்ட் என்ன பண்ணுவாரு, காம் பண்ணிடுவாரு. சரிங்களா? இவ்வளவு பெரிய புயல் அடுக்கிற தேவன் நம்ம லைஃப்ல வர புயலை வந்து சரி பண்றதுக்கு அவருக்கு லேசான காரியம். சரியா? சோ அதனால நம்ம தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறோமான்றது முக்கியமான கேள்வி. ஓகேங்களா? செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, 2வது அதிகாரம் அவர்கிட்ட இருக்கிறது, தேவன் என்னங்க கடலை வந்து கண்ட்ரோல் பண்றாருங்க. சரிங்களா? சீஸ் அண்ட் ஓஷன்ஸ் ரெண்டுமே. இல்லையா? சோ இது ரெண்டுமே அவர்கிட்ட இருக்குது பவர். இது வந்து சங்கீதம் 89:9 பார்க்கலாங்க. சாம் 89:9. சாம் 89:9. சங்கீதம் 89:9. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடக்கம் பண்ணுகிறேன். பாத்தீங்களா? அந்த அலைகள் வந்து மேல வருது இல்லைங்களா? இப்போ நம்ம கடல் கிட்ட போனா அலைகள் இப்படி வராங்க, ஒரு டைம் பயம் நம்மளுக்கு இஸ்துன்னு போற மாதிரியே இருக்கும். ஆனா தேவன் என்ன பண்றாரு, அதை அடுக்குறாருங்க. யோபுல ஒரு அருமையான வசனம் இருக்குது, அங்க என்ன சொல்றாருன்னா, இம்மட்டும் வா, இனிமேல் வராதே அப்படின்றாருங்க. அப்படின்னா அந்த அலை இவ்வளவு தூரம் தான் வரோம்னு சொல்லிட்டு தேவன் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணிட்டுக்கிறாரு. அதனால்தான் வந்துட்டு போனா கூட ஒரு லைனுக்கு அப்புறம் அது வராது. தேவன் அப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுங்கிறாருங்க இல்லைங்களா? இதுக்கு சிறந்த உதாரணம் ஒண்ணு இருக்குது பைபிள்ல. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கடல்ல தேவனோட பவர் காமிச்சாருங்க ஒரு தடவை. ஆமாங்க, கடலே பிரிச்சுட்டாரு அவரு. அப்படின்னா எவ்வளவு பவர் இருக்குனாங்க காடுக்கு இல்லைங்களா? கடலே பிரிக்கிறாருன்னா என்ன மாதிரி தேவனார்? கடலை பார்த்தாலே நம்ம பயம் வந்துடுது. இப்படின்னு பார்த்தாக்கா ஃபுல்லு அவ்வளவு தூரம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. கண்ணு எட்டின தூரம் வரைக்கும் தண்ணி தான் தெரியும். ஆனா அப்படிப்பட்ட கடையிலே தேவன் என்ன பண்றாரு, 2ஆ பிரிச்சுட்டு நடுவுல நந்தன் போக வைக்கிறாருன்னா என்ன பெரிய எவ்வளவு பெரிய தேவன் நம்ம தேவன் இல்லைங்களா? சாம் சாப்டர் 95:5. சங்கீதம் 95:5. பாத்தீங்களா? he rules over the sea. தமிழ்ல சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையும் அவருடைய கரம் பாத்தீங்களா? உண்டாக்குனவர் அவருக்கு தான் சகல அதிகாரமும் உண்டு. சரிங்களா? அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. சரிங்களா? சோ அதன் மேல ஆளுகை செய்கின்றவர் நம்மளுடைய தேவன். ஓகே, அது மட்டும் இல்லாம ரெட்சிய 2ஆ பிரிந்தனார். அதுல வந்து எவ்வளவு பெரிய மிராக்கல்னாக்கா இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும் இல்லைங்களா? கடல் மேல அவருக்கு இருக்கிற அதிகாரம். இன்னொரு தடவை இயேசு ஒரு விஷயம் பண்றாருங்க கடல்ல. கரெக்டா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கடல்ல ஒரு அதிகாரம் காமிச்சாருங்க இல்லைங்களா? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன பண்ணாரு கடல்ல? அவங்க வந்து நைட் எல்லாம் போயிட்டு நாங்க மீன் பிடிக்க ட்ரை பண்றாங்க, கெடியில. கரெக்டுங்களா? அப்ப அவர் கூண்டு போயிட்டு இங்க போடுன்றாரு. இங்க போடுன்னும் போது இந்த நெட்டை நாங்க பீற மாதிரி ஆகுது, பிச்சுற மாதிரி ஆகுது. அப்போ பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க வா வான்ட்டு. அப்போ தேவன் என்னங்க, இயேசுக்கு அதன் மேலேயும் அதிகாரம் உண்டு. ஏன்னா அதை உண்டாக்குனதே அவர்தான் இல்லைங்களா? கடலின் மேலும் அதிகாரம் கொண்டவர் நம்மளுடைய தேவன். இன்னொரு இது கடல் கிடையாது, நதி. சரிங்களா? நதியில ஒரு மிராக்கல் பண்றாருங்க, அதிகாரம் காட்டுறாரு. கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு டைம் நதியில ஒரு மிராக்கல் பண்றாருங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் பயந்துடுறாங்க. ஈஜிப்ட்ல என்ன பண்றாருங்க நதியில, அதுல வந்து என்ன பண்றாரு, அதை வந்து ரத்தமா மாத்துறாருங்க தண்ணிய. கரெக்டுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து நந்தன் வருது, அதுவும் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் தாங்க, அதுவும் சொல்லலாம் இல்லைங்களா? இயேசு நந்தன் வருது, அதை பார்த்துட்டும் பயப்படுறாங்க அவங்க. எப்படி இவர் நந்தன் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, தேவனுக்கு வந்து நாங்க கடல் மேலேயும் அதிகாரம் உண்டு.
இல்லைங்களா? அவருக்கு மிஞ்சின ஒரு விஷயமே கிடையாதுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் தான் நம்மளுடைய தேவன். அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். இல்லைங்களா? கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தெரியுமா? யாருங்க? கரெக்ட். ஸோ அவரு எப்படி அவ்வளவு விஷயம் பண்ணாருனாக்கா, போற இடத்துல எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு தான் அவங்க வந்து போறது. சரிங்களா? நிறைய இடத்துல இந்த புயல் வருது இல்லைங்களா? அவங்க டிராவல் பண்ணது எல்லாமே வந்து சி மூலியமா தான். சி மூலியமா தான் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க கண்ட்ரீஸ் எல்லாம். அப்போ ப்ரேயர் பண்றாங்க. ப்ரேயர் பண்றதுனால என்ன ஆகுது? அந்த புயலெல்லாம் வராம இருக்குதுங்க. அவரே வந்து சொல்றாரு, நான் நிறைய இடத்துல நாங்க வந்து ரொம்ப பயந்தோம். எதனா ஆயிடமாட்டானா, தேவன் தான் வல்லமையா எங்களை காப்பாத்தினாரு. எல்லா புயலுக்கும் எங்களை விலக்கி காத்தவர் தேவனு. கடல் மேலேயே நாங்க தேவனுக்கு அதிகாரம் உண்டு. ஸோ இப்ப யோசிக்க வேண்டிய இது என்னன்னாக்கா, தேவன் வந்து இந்த கிரியேஷன் மேல அதிகாரம் வச்சிருக்காருன்றத நம்ம உணர்ந்திருக்கிறோமா? சின்ன சின்ன பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் ஆயிடுது இல்லைங்களா? ஒரு தடவை நம்ம மனசை யாரும் புரிஞ்சுக்கலன்னா பேஜாராகுது இல்லைங்களா? நம்ம நினைச்சது நடக்கலன்னா கஷ்டம் ஆகுது. ஆனா தேவனுக்கு எல்லாத்துக்கு மேல அத்தாரிட்டி இருக்குதுங்க. தேவன் நினைச்சா எல்லாத்தையும் மாத்துவாரு. அவர் தான் எல்லாத்துக்கும் ஓனர்ன்ற அந்த உணர்வு நம்மளுக்கு இருக்கணும். நம்மளுடைய பயத்தை எல்லாம் என்ன பண்ணுங்க, தேவன் கிட்ட போய் சரண்டர் பண்ணிடணும். இப்போ தேவன் நம்மளை நாங்க வல்லமையா வழியும் நடத்துவார். பயப்படக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு சரண்டர் அவர் ஃபியர்ஸ் டு காட். பண்ணியிருக்கிறோமான்ட்டு யோசிக்கணும். ஓகே. தேர்ட் ஒன் என்னன்னாக்கா, தேவனுடைய அத்தாரிட்டி எதன் மேல இருக்குது இயற்கையிலனா? மழை மேல. சரிங்களா? ரெயின் அண்ட் ட்ராட், இது ரெண்டுமே. ஒரு கண்ட்ரியில வந்து பஞ்சம் வருது இல்லைங்களா? தேவனுடைய கிருபை இல்லைன்னா பஞ்சம் கண்டிப்பா வரணும். ஆனா தேவனே நினைச்சார்னா என்ன ஆகும்? பஞ்சம் இல்லாம அந்த கண்ட்ரி ரொம்ப செழுமையா மழை வந்து முப்போக வழியும். இதுவும் தேவன் பண்ணுவாருங்க. இது ரெண்டுமே தேவன் அண்டர்ல தான் இருக்குது இல்லையா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இஸ்ரேல் எல்லாம் எப்படி தெரியுங்களா அவங்க விளைச்சல் பண்றது? அவங்களுக்கு நேச்சுரல் சோர்ஸ் இல்ல வாட்டருக்கு. அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? அவங்க வந்து சீ வாட்டர் எடுத்து அந்த வாட்டரை வந்து இது பண்ணி பியூரிஃபை பண்ணி அதை வந்து விளைச்சலுக்கு யூஸ் பண்றாருங்க. யூரோப் நீங்க பாத்தீங்கன்னா யூரோப் நேஷன்ஸ்க்கு அந்த கண்ட்ரில இருந்து அதிகமா ஃப்ரூட் சப்ளை ஆகுது, எக்ஸ்போர்ட் ஆகுது. வாட்டர் ரிசோர்ஸே இல்லை. ஆனா தேவன் பாருங்க அப்படி வழி நடத்துறாரு அவங்கள இல்லைங்களா? சங்கீதம் 147:8, சாம் 147:8, சாம் 147:8. அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். பாத்தீங்களா? மழையை ஆயத்த பண்ணி நாங்க புல்ல வந்து முளைப்பிக்க பண்ணுகிறார். ஓகே. இது வந்து வாட்டர் சைக்கிள் பத்தி கூட நம்ம பாக்குறோம். இவாபரேஷன் எல்லாம் இதுல வருது. சரிங்களா? மழை எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றத இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது தேவன் தான் பண்றது இல்லைங்களா? ஸோ மழையின் மேல தேவனுக்கு அதிகாரம் இருக்கிறத இங்க நம்ம பாக்குறோம். சங்கீதம் 65:9 கூட நம்ம பாக்குறோம். சாம் சாப்டர் 65:9, சாம் சாப்டர் 65:9 அதுலயும் சொல்றாரு பாருங்க. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். பாத்தீங்களா? நீர் பாய்ச்சறவர் யாரு? தேவன். அந்த அதிகாரம் அவர்கிட்ட இருக்குதுங்க. அவர் நினைச்சா வனாந்தரமான இடத்துல கூட நீர் வர வச்சிருவாரு. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துல என்ன இருக்குதுங்க வசனம்? பாலைவனமா இருக்கிற அந்த தேசம் கூட என்னங்க வனாந்த புஷ்பத்தை போல செழிக்கும்னு இருக்குது. இது தேவனால மாற்ற முடியும். சரிங்களா? இப்போ சில எக்ஸாம்பிள் சொல்லுங்க. தேவன் மலையில அதிகாரம் பண்ணுது பைபிள்ல இருந்து பார்க்கலாம். வெரி குட். சரிங்களா? நோவா காலத்துல அந்த மழை வர வைக்கிறாரு. தேவனோட பவர்ல தான் வந்துச்சு. கண்டிப்பாங்க அது தேவனோட அதிகாரம் தான். 40 days நாங்க கண்டினியூவா அது வந்து இருந்துச்சு இல்லையா? அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். வேற கரெக்டுங்க. எலியா நாட்கள்ல மழை வராம இருந்துச்சு. அப்ப என்ன பண்றாரு? அவர் ஜெபம் பண்ண உடனே மழை வந்துருதுங்க. இது தேவனுடைய அதிகாரம் இயற்கையின் மேல. தேவன் நினைச்சா எங்க வேணாலும் எப்ப வேணாலும் மழை வர வைக்க முடியும். சரிங்களா? இது தேவனுடைய ரொம்ப பெரிய அதிகாரம். சரிங்களா? ஸோ இங்க வந்து இங்கிலாந்துல வந்து வேல்ஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்குதுங்க. சரிங்களா? 1904ல ஒரு சம்பவம் நடக்குது இல்லைங்களா? அங்க வந்து வேல்ஸ் ரிவைவல் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கிறாங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா தேவன் கிட்ட ஜெபம் பண்றாங்க. ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. இவங்க ஜெபம் பண்ண என்ன ஆகுது தெரியுங்களா? அந்த ஊர்ல வந்து பாவிங்கெல்லாம் வந்து மனம் திரும்புறாங்க இல்லைங்களா? நிறைய வந்து இந்த தவறான வழியில இருக்கிறவங்க எல்லாம் மனம் திரும்புறாங்க இந்த ஜெபத்தினால. முக்கியமா ஒரு விஷயம் நடக்குதுங்க. மழை வந்து ஏற்ற வேலையில வருதுங்க அவங்களுக்கு.
தேவன் கிட்ட இவங்க ஊக்கமா ஜெபம் பண்ண அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளவு வாட்டர் வேணுமோ தேவன் அந்த மலையை வந்து கொண்டு வர்றாரு. இது வந்து 1904 வந்து உண்மையா நடந்த சம்பவம் இங்கிலாந்துல. சரிங்களா? இந்த மாதிரி வந்து தேவன் வல்லமையா வழி நடத்தினாருங்க. தேவனோட அத்தாரிட்டி பாருங்க நேச்சர் மேல, இல்லைங்களா? சோ இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் இல்லைங்களா? நம்ம எவ்வளவு விஷயம் வாங்குறோம், அதுக்கு காரணம் யாரு? நம்மளோட டேலண்டா? தேவன் தான் கொடுக்குறாருங்க. இதை நம்ம வந்து 100% அக்னாலேஜ் பண்ணிக்கணுங்க. நம்ம எவ்வளவு படிச்சாலும் சரி, நாளைக்கு வந்து 10 lakhs சேலரி வாங்கலாங்க, இல்லைங்களா? ஆனா அது நம்மளால வர்றது கிடையாது, தேவன் கொடுக்குற விஷயம். இதை வந்து நம்ம மறந்துடவே கூடாது. இதை நம்ம அக்னாலேஜ் பண்ணுங்க, சரிங்களா? நம்ம வந்து டெய்லி நம்மளோட தேவைகளுக்காக தேவன் கிட்ட ஜெபம் பண்ணலாம், தப்பே இல்லைங்க. ஏன்னா எல்லாமே அவர் தான் கொடுக்கறது, சரிங்களா? ஒரு ஆறாம லைஃப் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், சில பேருக்கு அந்த ப்ரேயர்ன்றதே மறந்துடுவாங்க. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு ஏற்ற வேலையில வந்துருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. அப்போ தேவனை தேடுறது இல்லை, குறை மட்டும் தேவன் கிட்ட போறது, அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே தேவனால தான் என் லைஃப்ல ஆகுது, அவர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அவர் தான் எனக்கு சாப்பாடு போடுறாரு, அவரால் தான் இந்த துணின்ற அந்த எண்ணம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு எந்த விஷயமும் குறைப்படாது லைஃப்ல, சரிங்களா? அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி. 4வது விஷயம், தேவனோட அதிகாரம் எதன் மேல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, சூரியனை என்ன பண்றாருங்க அவரு? அதிகாரம் இருக்குது, கமாண்ட் பண்றாருங்க, கட்டளை இடுறாருங்க. சன் அண்ட் லைட் ஆல்சோ, ஓகேங்களா? தேவன் வந்து அதன் மேல கூட அதிகாரம் கொண்டு வரவர், இல்லைங்களா? சங்கீதம் 74:16, சாம் சாப்டர் 74:16, சாம் சாப்டர் 74:16 பண்ணீங்க. சாம் சாப்டர் எடுத்துதான் படிச்சிருந்தது. பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது, தேவரே ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். பாத்தீங்களா? ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். ஒளியை எப்போ படிச்சாருங்க? எந்த நாள்? லைட் எப்போ கிரியேட் பண்ணாரு? எந்த டே? எந்த டே சொல்லுங்க. டே 1 இல்லையா? சன் எப்போ கிரியேட் பண்ணாருங்க? டே 4, சரிங்களா? சும்மா ஒரு ரிமைண்டருக்காக சொன்னேன், இல்லைங்களா? இது ரெண்டுமே தேவனுடைய அதிகாரத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியும், இல்லையா? அந்தகாரம் படுதுனாக்கா அந்தகாரம் ஆயிடும், இல்லைங்களா? வெளிச்சத்தை கொடுனா வெளிச்சம் வரும். இதெல்லாம் தேவனுடைய சித்தம், தேவனோட பவர் அது மேல வல்லமையா இருக்குதுங்க. தேவனுடைய வெளிச்சத்துக்கு முன்பாக சூரியனெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, கரெக்டா? அதனாலதான் தேவனுடைய ராஜ்யத்துல என்னங்க, அந்த ராஜ்யத்துல சூரியன் தேவையில்லைன்னு இருக்குது வசனம். ஏன்னா தேவனே நாங்க பிரகாசமா இருப்பாரு, இல்லையா? சங்கீதம் 104:19. அப்படின்னா எவ்வளவு பெரிய தேவனுங்க, அவரோட பவர் என்ன மாதிரி இருக்குது. Psalm 104:19, Psalm 104:19. சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமத்தை அறியும். பாத்தீங்களா? சூரியன் எப்போ அஸ்தமிக்கணும்ன்றது தேவன் தான் தீர்மானிக்கிறது, சந்திரனும் அவர் தான் தீர்மானிக்கிறாரு. அந்த பேர் சொல்லி அழிகிறாருன்னு வசனம் இருக்குதுங்க. ஸ்டார்ஸ் இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கே தலை சுத்துற மாதிரி ஆயிடுதுங்க, அவ்வளோ நம்பர் இருக்குது. ஆனா அது எல்லாத்தையும் பேர் சொல்லி அழிகிறாருனாக்கா அவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கணும், எவ்வளவு வந்து கேலக்சிஸ் இருக்குது, இல்லைங்களா? இது எல்லாத்தையுமே ஒருத்தரா நாங்க வழி நடத்துறாரு, பாத்தீங்களா? ஓகே, இப்போ அவர் வந்து சந்திரன் மேல பவர் வச்சிருக்காருன்றத எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? எதனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். சூரியன் மேல அவருக்கு வச்சிருக்கிற பவர் பைபிள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அம்மா சொல்றாங்க. ஓகே, கரெக்டுங்க. அதுதான் என்ன பண்ணிட்டாரு, ஒரு தடவை வந்து வார் ஆகுதுங்க, இல்லைங்களா? ஜோஷுவா வந்து லீட் பண்றாரு அந்த வார. அப்போ அந்த காலத்துல என்ன இருந்துச்சுனாக்கா வழிமுறை, சூரியன் அஸ்தமிச்சிட்ட பிறகு வார் பண்ணக்கூடாதுங்க, ஃபைட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடணும், இல்லைங்களா? ஆனா அன்னைக்கு அவர் தேவன் என்ன பண்ணிட்டாருனாக்கா, இவர் ப்ரேயரை கேட்டு சூரியனை வந்து அப்படியே நிக்க வச்சிடறாருங்க. ஸோ தட் அந்த டே வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகட்டும்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்றாங்க, டே எக்ஸ்டெண்ட் ஆகும், இவங்க ஃபைட் பண்ணி அந்த வார்ல ஜெயிச்சிடுறாங்க, இல்லைங்களா? இதுதான் தேவனுடைய பவருங்க, இல்லைங்களா? ஸோ இதை பத்தி நம்ம பார்க்குறோம். ஓகே, வேற எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். வேற எக்ஸாம்பிள். அம்மா எல்லாத்துக்கும் கரெக்டா சொல்றாங்க. கரெக்ட், நான் அதான் கண்டிப்பாங்க, அது உண்மைதான். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் அதுதாங்க, வேதைகள் அனுப்புறாரு இல்லைங்களா இஜிப்ட்ல, அது ஒண்ணு. ஸோ அப்போ வந்து டார்க் பண்ணிடுறாருங்க, சரிங்களா? ஸோ அங்கன்னா அது இருட்டாயிடுறாருங்க. இருட்டு எப்படி வரும்? சூரியனை வந்து நீ இந்த பக்கம் வெளிச்சம் கொடுக்காதனாக்கா சூரியன் வந்து கரெக்டா கீழ்ப்படியுது. ஓ, ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இவங்க இஜிப்ட் தேசத்தா இருக்கிறாங்க தெரியுங்களா, அவங்க வீட்டு பக்கம் மட்டும் தான் வெளிச்சம் வரல, ஆனா இஸ்ரேல் ஜனம் இருக்கிற சைட்ல வெளிச்சம் இருக்குது.
இது எப்படி பண்ணியிருப்பாருன்றதா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இல்லைங்களா? எவ்வளவு பெரிய அதிகாரம் பாருங்க. ஒரு பக்கம் வந்து டார்க்கு, இன்னொரு பக்கம் வந்து லைட்டு இல்லைங்களா? இதே மாதிரி தான் இன்னொரு இடத்துலயும் பண்றாருங்க. அது எப்பனாக்கா அந்த செங்கடலை பிரிக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ வந்து இஸ்ரேல் ஜனம் இருக்கிற இடத்துல வந்து லைட் இருக்கும், இவங்க சைட்ல வந்து டார்க்னஸா இருக்கும். ஒரு பக்கம் லைட்டு, ஒரு பக்கம் டார்க்கா இருக்கும். சரிங்களா? அப்படி தேவன் வந்து வழி நடத்தினாரு. ஓகே, அஸ்ட்ரானமர் ஒருத்தர் இருக்கிறாருங்க, ஜோஹானஸ் கெப்லர் அப்படின்ட்டு. மேபி சயின்ஸ் கிளாஸ்ல இவரை பத்தி நீங்க வந்து படிச்சிருக்கலாம். சரிங்களா? இவர் என்ன சொல்றாருனாக்கா, நான் இவ்வளவு ரிசர்ச் பண்ணி எனக்கு ஒன்னே ஒன்றா தெரியுது. அது என்னன்னாக்கா, தேவன் தான் இதுக்கெல்லாம் என்னங்க அத்தாரிட்டி. நம்ம ஒண்ணும் இல்லை, நம்மலாம் தேவனுடைய ஆசாரி. ஏன்னா நம்ம ஜஸ்ட் அதை வந்து கண்டுபிடிக்கிறோம், அவ்வளவுதான். இது இப்படி இப்படி இருக்குதுன்ட்டு. ஆனா இது உருவாக்குனதெல்லாம் தேவன். எல்லாமே ஆர்டரா இருக்குது. இதுல இருந்தே தெரியுது தேவன் எவ்வளவு பெரியவர். தேவனுடைய கை வந்து எல்லாத்துலயும் இருக்குது. தேவன் இல்லாம இது எதுவுமே வந்து உருவாகல அப்படின்ட்டு இவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருக்கிற ஜானஸ் கெப்லரை வந்து ஒத்துக்கிறாருங்க எல்லாரும் முன்னாடி. சரிங்களா? அவரோட ரைட்டிங்ஸ்ல வந்து இப்படி சொல்றாருங்க. சரிங்களா? since we astronomers are priests of highest God in regard to the book of nature, it befits us to thoughtful not of the glory of our minds but rather above all else of the glory of God. பாத்தீங்களா? இது எங்க மகிமைக்கு இல்ல, இதெல்லாம் என்னங்க தேவனோட மகிமையை காட்டுதுன்றாரு பாருங்க. இல்லைங்களா? அவ்வளவு பெரிய சயின்டிஸ்டுங்களே ஆச்சரியப்படுறாங்க, எப்படி எல்லாமே இவ்வளவு ஆர்டரா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா? இப்ப என்னன்னாக்கா, தேவன் வந்து எல்லாமே ஒரு ஆர்டரா பண்ணிக்கிறாரு. கரெக்டா? இல்லைங்களா? நம்மள உருவாக்குறது கூட ஒரு ஆர்டரா தான் பண்ணாரு. இப்ப நம்ம தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்கிறோமா அப்படின்றதுதான் யோசிக்க வேண்டிய கேள்விங்க. தேவனோட நாமத்துக்கு ஒரு மகிமை இருக்குது இல்லையா? நம்ம அவரோட நாமத்துக்கு மகிமை வர மாதிரி டெய்லி நடந்துக்கிறோமா? சூரியன், சந்திரன் எல்லாமே வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு கரெக்டா அதோட வேலையை வந்து செய்து. மனுஷர் நம்ம தான் வந்து செய்யறது இல்லைங்க, அதுதான் உண்மை. சில பேர் பண்றாங்க, கண்டினியூஸா பண்றது இல்லைங்க. இல்லைங்களா? தப்பு பண்றோம், திருப்பி வந்து பண்றோம். ஆனா இந்த சூரியன், சந்திரன் இதுகிட்ட எல்லாம் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அது எல்லாமே நாங்க தேவனோட வார்த்தைக்கு அப்படியே கீழ்படியுது. இல்லைங்களா? ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். அஞ்சாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனோட கண்ட்ரோல் எதன் மேல இருக்குதுனாக்கா, இந்த பனி இருக்குது இல்லைங்களா? ஐஸ், அந்த ஃப்ராஸ்ட், ஸ்னோ, இது எல்லாத்தின் மேலேயே தேவனுடைய அதிகாரம் இருக்குது இல்லைங்களா? இப்போ நீங்க அண்டார்டிகாலாம் போனீங்கன்னா ஃபுல் இதுதான் ஸ்னோ தான் இருக்கும் இல்லைங்களா? சுவிட்சர்லாந்து போனா ஸ்னோஃபால், இந்த மாதிரி ஏரியாஸ் நிறைய இடத்துல இதெல்லாம் தேவன் தான் வந்து பண்றாருங்க, அவரோட அதிகாரம் தான் இல்லைங்களா? அதனால தான் அவ்வளவு அழகா தெரியுது அது பாக்குறதுக்கு. சங்கீதம் 147, Psalm 147, 16 and 17. Psalm 147, 16 and 17. பஞ்சை போல் உறைந்த மலையை தருகிறார், சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல்மலையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். பாத்தீங்களா? அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? பாத்தீங்களா? இந்த குளிர், ஸ்னோ, ஐஸ், பனி எல்லாத்தையும் நாங்க இப்போ போன மாசம் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இதாயிருச்சு இல்லைங்களா? என்னப்பா இவ்வளவு பண்ணிட்டு, அது பண்ணிருந்து யாரு? தேவன் தான் பண்றாருங்க இல்லைங்களா? சம்மர்ல இப்போ நம்ம குளிருக்கு ரொம்ப பயந்து நின்றோம், பிடிக்கல சில பேருக்கு. அது என்னப்பா எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் மந்த் திருப்பி குளிர் வந்தா நல்லா இருக்கும்னு வாங்க, அந்த மாதிரி ஆயிடும் திருப்பி இப்போ இல்லைங்களா? இதெல்லாம் தேவன் தான் பண்றது இல்லைங்களா? யோபு 37 வாசிக்க வேணாம், அங்க என்ன சொல்றாருன்னா, யோபு ஒத்துக்கிறாருங்க, இந்த ஐஸ் இதெல்லாமே வந்து தேவன் தான் உருவாக்குது, தேவனோட அதிகாரத்துல தான் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட அறிக்கையில இது பண்றாரு. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ தேவனுக்கு இதன் மேல அதிகாரம் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்னு சொல்லணும். ஒரு கிரியன் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குதுங்க. உணர் எக்ஸாம்பிள் இருக்குதுங்க. உணர் எக்ஸாம்பிள் மெயின் ஒன்று இருக்குது. அது எப்போனாக்கா 10 பிளேக்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த பிளேக் அனுப்புறாருல, அதுல ஒன்று வந்து ஹேல் ஸ்டார்ம், ஆலங்கட்டி மழை வருது இல்லைங்களா? ஆலங்கட்டி அந்த இது கட்டி ஐஸ் கட்டி மாதிரி வருது. இது வருதுங்க, ஃபுல்லா அந்த இஜிப்ட் ஃபுல்லு கவர் ஆயிடுது. சரிங்களா? அது வந்து மேல கட்டி கட்டியா வந்து இது தேவன் தான் அனுப்புறாருங்க, பயந்துடுறாங்க அவங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து தேவன் பண்றாரு. ஓகே, நெப்போலியன் தெரியுங்களா? சினிமா ஆக்டர் இல்லைங்க, ராஜா அவரு. சரிங்களா? அவர் என்ன பண்றாருனாக்கா 1812 ரஷ்யாவை போய் வந்து நாங்க பிடிக்கணும்னு பாக்குறாரு. அப்ப என்ன ஆகுது தெரியுங்களா? ரஷ்யா வந்து நார்மலா மத்த ஊர் மாதிரி நினைச்சிட்டாரு அவரு. உள்ள போக போக தான் தெரிஞ்சிச்சு, குளிர் தாங்க முடியல, பயங்கர பனி.
ஸோ அவங்க எவ்வளவு பேர் போறாங்க தெரியுங்களா? கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் போறாருங்க. அந்த அந்த கண்ட்ரியை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 லட்சம் போறாங்க. சரிங்களா? எத்தனை பேர் செத்துறாங்க தெரியுங்களா? சும்மா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 5 லட்சம் பேர் செத்துறாருங்க குளிர்லயே. 1 லட்சம் பேர் தான் மீதி திருப்பி வந்தது. பயந்துன்னு வந்துட்டாருங்க. பிடிக்க முடியல. தேவனுக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் பனி மேல. சரிங்களா? இதெல்லாம் உருவாக்குறவரு தேவன் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னாக்கா, தேவனோட பவரை வந்து எவ்வளவு நம்ம சாதாரணமா எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து பாவம் செய்யும் போது யோசிக்கிறது இல்லைங்க, ரொம்ப அற்பமா நினைக்கிறாங்க தேவனை. ஏன்னா இம்மிடியட் நம்ம செய்கின்ற தப்புக்கு இம்மிடியட்டா அவர் வந்து என்னங்க தண்டிக்கிறது இல்லை. அதனால வேணா நினைச்சுக்கிறாருங்க அவரு என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு. அப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. இவ்வளவு பவர்ஃபுல்லான காடு. இந்த பணியிலேயே வந்து தேவனால இவ்வளவு பேரை இது பண்ண முடியும்னாக்கா, அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லைங்களா? விட்டு வச்சுக்கிறாருன்னா அவரோட கிருபை சரிங்களா? எந்த அளவுக்கு அம்பல்னஸ் இந்த கிரியேச்சர் எல்லாம் நம்ம பார்க்கும் போது சரிங்களா, ஒரு மலை பிரதேசம் போறோம், இல்ல ஐஸ் கட்டியை பாக்குறோம், மழையை பாக்குறோம்னா நம்ம வந்து ஒண்ணு மனசுல வச்சுக்கணுங்க, நம்ம வந்து ஒண்ணுமே இல்லை, தேவன் இவ்வளவு பெரியவர் இல்லைங்களா? நம்ம வந்து அந்த ஹியூமிலிட்டியை கத்துக்கணுங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ஒண்ணுமே இல்லை. இப்ப சங்கீதக்காரன் தாவீது என்ன தெரியுமா சொல்றாரு? இது எல்லாத்தையும் பார்க்கணும், நீங்க மனுஷரை நோக்கி பார்க்கறதுக்கு மனுஷன் ஏமாத்துறோன்றாருங்க அவர். இதெல்லாம் இவங்களுடைய சிருஷ்டியை நான் பாக்குறேன், இதெல்லாம் விட்டுட்டு நீங்க எங்க மேல நேசிக்கிறீங்கனாக்கா மனுஷன் ஏமாத்துறோம் எங்களை நோக்கி பார்க்கறதுக்கு அப்படின்றாரு. சரிங்களா? சோ அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை இருக்குதுங்க. 6வது விஷயம் என்னன்னாக்கா, தேவன் வந்து என்னங்க நேச்சருக்கு ஒரு பவுண்டரி வச்சுக்கிறாருங்க. எல்லாமே என்ன ஒரு ஆர்டரா இருக்குது. எதுவுமே வந்து அன்னி வேணா இல்லை இல்லைங்களா? எல்லாமே ஒரு ஆர்டரா பண்ணிக்கிறாருங்க தேவன். ஓகேங்களா? எல்லாம் வந்து ஒரு ஆர்டரு, ஒரு பெர்ஃபெக்டா இருக்குது எல்லாமே இல்லையா? இது வந்து சங்கீதம் 104:9, Psalm 104:9 எல்லாத்துக்கும் ஒரு பவுண்டரி வச்சுக்கிறாரு. Psalm 104:9, சங்கீதம் 104:9. You set the boundary. They can never pass over. To keep them from covering the earth again. பாத்தீங்களா? To keep them from covering the again. தமிழ்ல படிக்கும்போது அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினார். எப்ப எல்லையை ஏற்படுத்தினார் தெரியுங்களா? நோவாவோட ஃபிட் வருது தெரியுமா? அப்போ வந்து ஜெனசிஸ் 9:11 வாசிக்க வேணாம். அங்க என்ன வருதுனாக்கா படிச்சிருங்க வேணாம். ஆதியாகமம் 9:11 பச்சா ஒன்னும் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆதியாகமம் ஜெனசிஸ் 9:11 அங்க வந்து ஒரு எதுக்கும் பவுண்டரி வைக்கிறாருங்க தேவன். ஜெனசிஸ் 9:11 மாம்சமானவைகள் எல்லாம் ஜல பிரளயத்தினாலும் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாருங்க. ஏன்னா ஜலம் வந்து இனிமேட்டு ஒண்ணு அழிக்காதுங்க. ஜலத்தினால தேவன் உலகத்தை இனிமேட்டு அழிக்க மாட்டாரு. இதுதான் தேவனுக்கு இந்த ஏர்த் மேல இருக்கிற அத்தாரிட்டிங்க. ஒரு பவுண்டரி, ஒரு எல்லை வச்சிட்டாரு. இவ்வளவு தூரத்தான் நீ வரணும், அதுக்கு மேல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர்களுக்கு ஒரு கட்டளை இட்டுட்டாரு இல்லைங்களா? ஸோ டைடல் லிமிட்ஸ் அப்படின்னு சரிங்களா? இது வந்து ஒரு சயின்டிபிக் டேர்ம். எதுக்காகனாக்கா இந்த ஓஷனோகிராஃபி அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச் இருக்குதுங்க. அதாவது கடல் உள்ள போயிட்டு ரிசர்ச் பண்றது சரிங்களா? மேத்யூ மவுண்ட்ரின்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் வந்து இந்த சங்கீத புஸ்தகம் படிச்சுட்டு ஓஷன் உள்ள போயிட்டு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்றாரு அவரு இல்லைங்களா? அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஓஷனோகிராஃபர். பைபிள் வேர்ஸை வச்சே அவர் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிறாருங்க சரிங்களா? இப்போ அவங்க வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாருங்க. அது என்னன்னாக்கா டைடல் பவுண்டரி அப்படின்ட்டு இருக்குது. அப்படின்னா இந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, இந்த டைடு, அது வந்து இவ்வளவு தூரத்தான் வரும், அதுக்கு மேல வராதுங்க சரிங்களா? இதுக்கு வந்து தேவன் வந்து ஒரு பவுண்டரி வச்சிருக்கிறாரு. இப்போ சென்னைக்கு போனீங்கன்னா பீச் இருக்குது, அது கூட வந்து டைடல் லிமிட் இருக்குதுங்க, இவ்வளவு தூரத்தான் வரும். தேவன் வந்து கோவப்பட்டு நீ வான்னு சொன்னாதான் அது வெளியே வரும், இல்லைன்னா வராது அது இல்லைங்களா? இதுக்கு வந்து ஒரு எல்லையை வந்து தேவன் வந்து குறிச்சு வச்சுக்கிறாரு. இது அவரோட அத்தாரிட்டி சரிங்களா? ஸோ இப்போ யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, தேவனோட லிமிட்டை வந்து நான் ட்ரஸ்ட் பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? ஸோ அவரு ஒரு லிமிட் வச்சிருக்கிறாருங்க. ஓகே, ஸோ அதன் மேல நம்மளுக்கு நம்பிக்கை வேணுங்க. இப்போ அவரு நம்மளுக்கு இருகம் காட்டுறாரு, அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? நம்மளை எப்பவுமே மன்னிச்சுட்டே இருக்க மாட்டாரு. கரெக்டுங்களா? நம்ம இன்னைக்கு பாவம் பண்ணிட்டே இருக்கிறோம், இட்டர்னிட்டியா தொடர்ந்து மன்னிச்சுட்டே இருக்க மாட்டாருங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் ஒரு லெவல் இருக்குது அதுக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மனம் திரும்பணும். அதை வந்து அற்பமா நம்ம வந்து எடுத்துடக்கூடாது
இல்லைங்களா? ஸோ நம்ம லைஃப்ல கூட தேவன் சில பவுண்டரிஸ் வச்சுக்கிறாரு இல்லையா? இல்லைங்களா? வாய்க்கு கூட ஒரு பவுண்டரி இருக்குது. இதுதான் பேசணும், இதுதான் பேசக்கூடாது. கண்ணுக்கு ஒரு பவுண்டரி இருக்குது. இதுதான் பார்க்கணும், இதுதான் பார்க்கக்கூடாது. மைண்டுக்கும் அதே மாதிரி தாங்க. இது யோசிக்கணும், இது யோசிக்க கூடாது அப்படின்ட்டு. ஸோ அந்த பவுண்டரிஸை நம்ம எப்படி என்னங்க தேவனுக்கு உகந்த அளவில் வச்சுன்னு இருக்கிறோமான்ட்டு. எல்லாத்துலயும் ஒரு பவுண்டரி இருக்குதுங்க. ஒரு லெவலுக்கு மேல சாப்பிட்றதுல கூட அவ்வளவுதான் இல்லைங்களா? இப்படித்தான் இருக்கணும்ட்டு தேவன் குறிச்சு வச்சிருக்கிறாரு நமக்கு. அந்த பவுண்டரியை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோமா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும். 7வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் என்ன பண்றாருங்க, இந்த நேச்சரை வந்து ஜனங்க பாவம் செய்யும் போது என்ன பண்றாரு, அந்த நேச்சரை யூஸ் பண்ணி அவங்களுக்கு என்னங்க தண்டனை கொடுக்குறாருங்க. கரெக்டுங்களா? வருஷம் ஏதாவது ஒரு ஊர்ல என்னங்க வெள்ளம் வரும், ஏதாவது ஒரு ஊர்ல நிலநடுக்கம் வரும், ஏதாவது ஒரு ஊர்ல வந்து புயல் வரும். அப்போ ரிசர்ச் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஒன்று நல்லா தெரியுங்க. அந்த ஊர்ல வந்து அருவருப்பான பாவங்கள் நடந்திருக்கோங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 18 அப்படின்னு ஒரு ஊர்ல வந்து சில விஷயங்கள் நடந்துச்சுங்க. சரிங்களா? நிறைய பேர் செத்தாங்க. அப்போ ரிசர்ச் பண்ணி பார்த்தா என்ன தெரியுதுன்னா, வேர்ல்டுல நம்பர் 1 ரொம்ப கரெக்டடான ஊருங்க அது. கரப்ஷன் அதிகமா இருக்கிற ஊர் அர்த்தம். லஞ்ச லாவண்யம் ஜாஸ்தி அந்த ஊர்ல ஆயிடுச்சுங்க. அதனால மற்ற ஊர்ல இல்லைன்ட்டு இல்லைங்க, மற்ற ஊர்லயே இருக்கிறாங்க. ஆனா லெவல் ஜாஸ்தி அந்த ஊர்ல. இந்த மாதிரி தேவன் என்ன பண்றாங்க, அப்பப்போ நேச்சரை யூஸ் பண்ணி தண்டனை கொடுக்குறாரு இல்லைங்களா? சங்கீதம் 18:7, சாம் சாப்டர் 18:7. இதுவும் அவருடைய அதிகாரத்துல வர விஷயம் தாங்க. சாம் 18:7. Then the earth trembled and shook, the foundations of the mountains rocked and quivered, because God was angry. பாத்தீங்களா? தேவன் கோவப்பட்டா என்ன ஆகும்னு சொல்றாருங்க. தமிழ்ல படிக்கும்போது நல்லா இருக்கு. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. 7 தான். கரெக்ட் தான். அவர் கோபம் கொண்டிருந்தபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. பாத்தீங்களா? கோவம் தான் என்ன ஆகுது பாத்தீங்களா? பர்வதமே ஷேக் ஆகுது, பூமி என்னங்க ஷேக் ஆகுது. அவர் கோவம் தான் இப்படித்தான் நடக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு இடத்துல நடந்துச்சுங்க. சரிங்களா? அவரோட பிரசனம் சீனா மலையில வரும்போது கூட அந்த மாதிரி ஆகுது ஷேக்கிங்கு. இன்னொரு இடத்துல கூட தேவன் வந்து இந்த அவரோட இதை காட்டுறாரு. இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது என்ன ஆகுதுங்க, அங்கேயே கொஞ்சம் நிலநடுக்க ஆகுது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். லிஸ்பான் அப்படின்ற ஒரு ஊருக்கு தெரியுங்களா எங்க வருதுன்ட்டு? லிஸ்பான் போர்ச்சுகல் தெரியுமா? போர்ச்சுகலோட கேபிட்டல் சிட்டி. ஓகே. ஸோ அந்த ஊர்ல வந்து 1755ல வந்து ஒரு சம்பவம் வருதுங்க. சரிங்களா? என்னன்னாக்கா எர்த்குவேக் வருது. ஓகே. எர்த்குவேக்ல வந்து கிட்டத்தட்ட 60,000 பீப்புள் செத்துறாங்க. அப்போ ஊழியக்காரங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. ஊழியக்காரங்களாம் என்ன தெரியுமா நினைச்சாருங்க, சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகாது, கிறிஸ்டியன்ல இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகாது, உலகத்தாருக்கு தான் இந்த மாதிரி அழிவு வரும்னு நினைச்சாருங்க. ஆனா அழிவு எங்க தெரியுங்களா இருந்துச்சு? தப்பு நடக்கிற இடத்துல வரல, சர்ச்சை நடத்துற இடத்துலயும் ஊழியக்காரங்க இருக்கிற இடத்துல தான் அந்த நிலநடுக்கமே வந்துச்சுங்க. இது எதற்காக தேவன் பண்ணார் தெரியுங்களா? அவங்க இடத்துலயும் வந்து மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கினாருங்க, இவன் தான் நம்ம சத்தியத்துல இருந்தா கூட நம்ம மனம் திரும்பாம தவறான வழியில இருந்தா தேவன் நம்மளுக்கும் என்னங்க தண்டனையை வந்து கொடுத்தே கொடுப்பாரு. சரிங்களா? சோ தேவன் நமக்கு எச்சரிப்பு கொடுத்துட்டே இருப்பாருங்க, வார்னிங் கொடுத்துட்டே இருப்பாரு. ஒரு லெவல் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரெக்ஷன் நம்மளுக்கு வரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம மனம் திரும்பணும் நம்ம. ஓகே. மனம் திரும்பலன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கே இந்த மாதிரி வராங்க. ஸோ கேள்வி என்னன்னாக்கா, மனம் திரும்புறோமா? யாருன்னா கரெக்ஷன் பண்ணும்போது தேவனுடைய அந்த வார்னிங்ஸை வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்கிறோமா? வசனத்தின் மூலயமா தேவன் வார்னிங் கொடுத்துட்டே இருப்பாரு. சாதாரணமா எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. சரிங்களா? 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த இது இருக்குது இல்லைங்களா, நேச்சர். அந்த நேச்சர் வந்து தேவனுடைய மகிமையை வந்து நாங்க வெளிப்படுத்துது, தேவனை வந்து துதிக்குதுங்க. தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்றத இந்த இயற்கையை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேற எதையுமே பார்க்க தேவையில்லை. சரிங்களா? மலை, செடி, கொடி, சரிங்களா, வானம், நட்சத்திரங்கள், சன்னு, மூணு, சரிங்களா, நீர்வீழ்ச்சி, மலைகள், குன்றுகள், இதெல்லாம் பார்த்தாலே தேவன் எவ்வளவு பெரியவர்ன்றதை தெரிஞ்சுக்கலாங்க. இதுக்கு மேல நம்மளுக்கு ஆதாரமே தேவையில்லை. அவ்வளவு பிரமிக்கத்தக்க விதத்துல அது வந்து இருக்கும். சில கண்ட்ரீஸ்ல ஆச்சரியமான சில விஷயங்கள் இருக்குங்க. இது எல்லாமே தேவனுடைய பவரை தான் காட்டுது இல்லைங்களா? சங்கீதம் 148:8, Psalm 148:8. அக்கினியே, அக்னி, கல்மலையே, கல்மனையே,
உறைந்த மலையே, மூடு பனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. பாத்தீங்களா, இதெல்லாம் என்னங்க, இது எல்லாமே அவரோட சொல்லப்படி செய்யுது. இப்போ அவர் பிரதர் படிச்சாரு இல்லைங்களா, எல்லாமே இங்கிலீஷ்ல ஒரு தடவை படிப்பா. Psalm 148:8. Lightning and hail, snow and clouds, strong winds that obey his command. இது எல்லாமே என்னங்க தேவனுடைய கமாண்ட ஒபே பண்ணுது இல்லைங்களா. இப்போ இயேசு வந்து பவனி வராருங்க இல்லைங்களா. அப்போ வந்து சின்ன பசங்க ஓசனா ஓசனான்னு பாடும் போது அவங்கள நிப்பாட்டுங்க அப்படின்னும் போது இயேசு என்ன சொல்றாரு, கல்லையே நான் பேச வைக்குவேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நினைச்சா அவர் பண்ணுவாருங்க. கல்லை பேச வைக்கிற அந்த பவர் இருக்குது இல்லைன்ட்டு இல்லை. கல்லையே பேச வச்சவருக்கு கல்லை பேச வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குதுங்க. அவர் சொன்னா கேட்கும், அவர் சொன்னா கல்லும் கேட்கும் சரிங்களா. கல்லுல இருந்து தண்ணியே வர வைக்கிறாருங்க. நீ போய் பேசு தண்ணி வரும்னாரு, அவர் அடிக்கிறாரு ஆனாலும் தண்ணி வருது சரிங்களா. தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தாருங்க, ஜோஹான் செபாஸ்டின் அப்படின்னா இவர் வந்து ஒரு கம்போசரு. கிறிஸ்டியன் சாங்ஸ் தான் மெயினா இவர் கம்போஸ் பண்றது. இவர் வந்து ரொம்ப பெரிய விசுவாசிங்க சரிங்களா. ஜெர்மன்ல இருந்தவர். இவர் என்ன சொல்றாருனாக்கா, நேச்சரை இன்ஸ்பயர் ஆகி தான் மியூசிக் கம்போஸ் பண்றது. நேச்சரை பார்க்கும்போது நேச்சர் வந்து தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துது, இதை பார்த்து தான் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா வருது அப்படின்ட்டு. நிறைய பேர் மியூசிக் பண்றவங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த காத்தோட சத்தம், தண்ணி போகுது இல்லைங்களா அந்த சத்தம், இதெல்லாம் வச்சு மியூசிக் பண்ணுவாங்க சரிங்களா. அதுலயே வந்து அதே மியூசிக் மாதிரி தான் தேவன் வந்து வச்சுக்கிறாருங்க இல்லைங்களா. ஆக்சுவலா இந்த போன் ஃப்ராக்சர் ஆகுது இல்லைங்களா, இது ஒரு புக்ல படிச்சது, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாதுங்க. இந்த போன் ஃப்ராக்சருக்கெல்லாம் இந்த அருவியில இருந்து தண்ணி கீழே கொட்டுது இல்லைங்களா, அந்த சத்தம் நம்ம கேட்டுனே இருந்தா அது சரியாயிடும்னு சொல்றாங்க. அந்த டால்ஃபின்ஸ் வருது பாருங்க, டால்ஃபின், அது ஒரு வித்தியாசமான சவுண்டு பண்ணுங்க. அந்த சவுண்டு கூட நம்ம நிறைய உடம்புல ப்ராப்ளம் வரும்போது அந்த சவுண்ட் கேட்டா அது ஈலா ஒரு இந்த பவர் வந்து தேவன் வச்சுக்கிறாருங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க இல்லைங்களா. ஸோ தேவனுடைய பவர் அந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே என்னங்க தேவனுடைய மகிமையை வந்து வெளிப்படுத்துது, இதெல்லாம் வெளிப்படுத்துது. இப்போ கேள்வி என்னன்னா, நம்ம தேவனை வந்து மகிமைப்படுத்துறோமா அப்படின்ட்டு நம்மளோட லைஃப் மூலியமா இல்லையா. ஸோ நம்ம அவரை வந்து துதிக்கிறோமா. இப்போ தண்ணியெல்லாம் சவுண்ட் கேட்கும் போது தேவனை துதிக்கிற மாதிரி இருக்குதுங்க, ஏன்னா தேவனுடைய வல்லமை அது. நம்ம தேவனை துதிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிக்கணும் இல்லையா. ஸோ நம்ம லைஃப் வந்து தேவனுக்காக கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்ற வாழ்க்கையே வேஸ்ட். ஏன்னா நம்மளே வந்து தேவன் எப்படி படிச்சுக்கிறாருன்னா ஆச்சரியப்படத்தக்க விதத்துல தான் படிச்சுக்கிறாருங்க, அமேசிங்கா படிச்சிருக்கிறாரு. நம்ம வந்து தேவனை துதிக்கணும் இல்லையா, இல்லைன்னா நம்ம லைஃப் வேஸ்ட். ஸோ 9th பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ இவ்வளோ கிரியேஷன் இருக்குதுங்க இல்லையா, தேவன் தான் இதுக்கு மேல அதிகாரம் வச்சுக்கிறாரு, பவர் இருக்குதுங்க. இதை எல்லாத்தையும் பாதுகாப்பா வச்சுக்கிறது அவர் தாங்க சஸ்டெயின் பண்றாரு. இப்போ இந்த வீடு இருக்குது, இதை வந்து பராமரிக்காம அப்படியே விட்டா என்ன ஆயிடும், இந்த வீடை கிளீனே பண்ணாம அப்படியே வச்சிருக்கீங்கன்னா என்ன ஆயிடுங்க, ஃபுல்லு ஒட்டனை அடிச்சுட்டு வீடே ஆசையாடாங்க இல்லைங்களா. இதை வந்து பராமரிக்கணும் கரெக்டுங்களா. அதே மாதிரி தேவன் இந்த நேச்சர் என்ன பண்றாரு, சஸ்டெயின் பண்றாங்க, இதை வந்து காக்குறாரு தேவன். படிச்சது மட்டும் இல்லை, சங்கீதம் 36:6 இல்லைங்களா. இந்த நேச்சர்ல இருக்கிற எல்லாத்தையும் தேவன் பராமரிக்கிறாருங்க சரிங்களா. இந்த நேச்சரை சேர்ந்தவங்க தான் நம்மளையும் தேவன் தான் நாங்க பராமரிக்கிறாரு. Psalm chapter 36:6. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும். சங்கீதம் 36:6ங்களா அப்படிங்களா, படிங்க. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமானதாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். என்ன பண்றாருன்னா மனுஷரை எல்லாருக்கும் மிருகங்க எல்லாத்தையும் வந்து தேவன் தான் பாதுகாக்கிறாருங்க. மனுஷரை விட்டுருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளே வந்து சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கிறோம்னு நினைச்சுக்கிறோம் சரிங்களா. நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே நேச்சர்ல இருந்து வர விஷயம் தாங்க. ஃபுட்டு நம்ம எடுக்கிறோம்னா அதுவும் நேச்சர் தான், அந்த நேச்சரை பராமரிக்கிறது தேவன். இப்ப அனிமல்ஸ், இவ்வளவு அனிமல்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் யார் சாப்பாடு கொடுக்கறது. அருமையான வசனம் ஒண்ணு இருக்குதுங்க சாம்ல, அது என்னன்னாக்கா, இந்த கிரியேஷன் எல்லாமே தேவன் எப்படி நோக்கி பாக்குது, தேவன் ஏற்ற வழியில அதுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறாருன்னு வருதுங்க வசனம். இது எல்லாத்தையும் நாங்க தேவன் தான் வந்து பாதுகாக்கிறாரு. ஓகே, இப்போ நேச்சர் மூலயமா தேவன் ஃபுட்டு கொடுத்தாருங்க நிறைய பேருக்கு. ஒருத்தரோட எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம் பைபிள்ல இருந்து. கரெக்டுங்க, எலியாக்கு வந்து காக்கா வச்சு சாப்பாடு கொடுக்குறாரு சரிங்களா. அப்புறம் மன்னவரை வைக்கிறாருங்க,
சோ இந்த மாதிரி தேவன் எவ்வளவு அதிகாரம் பாத்தீங்களா அவருக்கு எப்படி இருக்குது? தூதரங்கள் சாப்பிடுற சாப்பாடை மனுஷன் கொடுத்தாரு. ஒரு காக்காவை யூஸ் பண்ணி எலியாக்க வந்து சாப்பாடு கொடுக்குறாரு. அப்படியே சொல்லிட்டே போலாங்க. அவ்வளவு அமேசிங்கான விஷயங்கள் சரிங்களா. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் கூட பாக்குறோம் இல்லைங்களா. இந்த நேச்சரை வந்து தேவன் பராமரிக்கிறாருன்ட்டு. இப்போ யோனா எவ்வளவு நாள் இருந்தாருங்க மீன் வயிற்றுக்குள்ள இல்லைங்களா. தேவனோட பாதுகாப்பு இல்லாம இருக்க முடியுங்களா 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இல்லைங்களா. கரெக்டா வந்து அதை வாந்தி பண்ண வைக்கிறது அவர் தான். 3 நாள் உள்ள வச்சது அவர் தான். இன்ஃபேக்ட் வந்து வசனம் எப்படி வருதுன்னா, ஒரு மீனை வந்து தேவனே ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாருன்னு வசனம். அது தேவன் தான் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாருங்க அவரை வந்து இது பண்றதுக்கு, அவருக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. இப்போ டேனியல் எங்க இருந்தாருங்க? லயன்ஸ் டென்ல இருந்தாரா? அப்ப என்ன பண்ணாருங்க தேவன்? ஆமாங்க, அந்த லயனோட வாய கட்டி போட்டாரு பாருங்க. தேவனோட பவர் அந்த மாதிரி இருக்குது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து மல்டா அப்படின்ட்டு ஒரு தீவுக்கு போறாரு. அங்க என்ன ஆகுது, அவருக்கு ஒரு பாம்பு வந்து என்ன பண்ணுது, கடிக்குது இல்லைங்களா. ஆனா ஒன்னும் ஆகல அவருக்கு. எப்படி? தேவன் பராமரிக்கிறாருங்க சரிங்களா. இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க தேவன் கண்ட்ரோலா இருக்கிறாரு. தேவனுடைய கண்ட்ரோல் இல்லைன்னா அவர் செத்துட்டு இருக்காரு. நீங்க தேவனோட அதிகாரம் வந்து இயற்கையின் மேல இல்லாம இருந்தா அவர் செத்த போயிட்டு இருப்பாரு அவரு. ஆனா ஒண்ணுமே ஆகல, அப்படி தூக்கி போட்டா ஆமா போயிட்டாரு அவரு இல்லைங்களா. அதான் வந்து பாக்குறோம் ஈகோ சிஸ்டம்னு இருக்கு இல்லைங்களா. தேவன் வந்து பேலன்ஸா பண்ணியிருக்கிறாருங்க. இது எல்லா சயின்டிஸ்டும் ஒத்துக்கிற விஷயம். அதாவது இப்போ ஒரு லயன் இருக்குது வச்சுங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு இல்லைங்களா. ஒரு கொசு இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு பேர்டு இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து கரெக்டா வந்து ஃபுட்டு வர மாதிரி தேவன் இந்த நேச்சரை வந்து உருவாக்கி இருக்கிறாருங்க. இதுதான் வந்து ஈகோ சிஸ்டம் பேலன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் நம்ம. எதுக்கும் குறை இல்லாத மாதிரி சரிங்களா. இந்த நேச்சர் வந்து எல்லாரும் சஸ்டெயின் ஆகிற மாதிரி தேவன் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. பேலன்ஸா இருக்குது நேச்சர். ஓகே, ஏன்னாக்கா தேவன் எல்லாத்துக்கும் மேல கண்ட்ரோல் வச்சிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் தேவன் என்னங்க பராமரிக்கிறாரு. ஓகேங்களா. இப்போ நம்மளோட தேவைகள் வருது இல்லையா, சில சமயம் நம்மளுக்கு சில தேவைகள் இருக்குது. அப்ப யாரை நம்புறோம்? தேவனை நம்புறோமா? தேவன் வந்து என்னோட டெய்லி நீட்ஸ் எல்லாம் என்ன கேர் பண்ணிக்குவாரு, எதையும் வந்து குறை வைக்க மாட்டாரு. வசனம் என்ன சொல்லுது? சிங்கக்குட்டியோ பட்டினி இருக்கும், ஆனா ஆண்டவரை தேடுறவங்களுக்கு எந்த குறையோ வராதுன்றாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடணும்னு வச்சுங்களேன், நமக்கு எந்த விஷயம் தேவன் வந்து குறை வைக்க மாட்டாரு. ஸோ அந்த நம்பிக்கை நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா. அதே மாதிரி கிரியேஷனுக்கு நம்மளும் வந்து கொஞ்சம் கேர் எடுக்கணும் இல்லைங்களா. நம்ம நேச்சருக்கு அகேன்ஸ்டா செயல்படக்கூடாது ஓகேங்களா. நம்மளும் கொஞ்சம் ஞானமா நடந்துக்கணும். ஏன்னா இது தேவன் படிச்ச நேச்சர். நம்ம அதுக்கு அகேன்ஸ்டா வந்து என்னங்க சரியா கரெக்டான இடத்துல குப்பை போடாம இது பண்றது, பிளாஸ்டிக் கொளுத்துறது, இந்த மாதிரி நேச்சருக்கு அகேன்ஸ்டான விஷயங்களை பண்ணாம வந்து நம்ம தவிர்க்கணும். ஏன்னா தேவன் உருவாக்குன விஷயம் இது எல்லாமே இல்லைங்களா. அதுக்கு விரோதமா செயல்பட்டா அவரோட சித்தத்துக்கு விரோதமா நம்ம செயல்படுற மாதிரி தான் ஆகும் இல்லைங்களா. ஸோ இதை நம்ம யோசிக்கணும். 10வது விஷயம் என்னன்னாக்கா, தேவன் வந்து எல்லாத்தின் மேல கண்ட்ரோல் வச்சுருக்கிறாரு இல்லையா. அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா சமாதானம் கிடைக்குதுன்னு இல்லைங்களா, ஒரு நம்பிக்கை வருது. ஓகே, இப்ப தேவன் வந்து இதன் மேல கண்ட்ரோலா இல்லைன்னா நம்ம பயப்படலாம் இல்லையா. ஸோ நாளைக்கு எனக்கு எதனா பிரச்சனை வந்துடும், என்ன ஃபியூச்சர் என்ன ஆகும்னு பயப்படலாம். ஆனா இது எல்லாத்தின் மேல தேவன் ராஜாவா அதிகாரம் வச்சுன்னு இருக்கும் போது எதை கண்டு நான் பயப்படணுன்ற அந்த தைரியம் தான் நம்மளுக்கு வரணுங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் தேவன் தான் வழி நடத்தும் போது நம்மள விட்டுருவாருங்களா? இவ்வளவு பெரிய யூனிவர்ஸே தேவன் பாதுகாப்பா வச்சுருக்கிறாரு, நம்மள எப்படி விட்டுருவாருங்க இல்லைங்களா. சங்கீதம் 46:1-2, Psalm 46:1-2, Psalm 46:1-2. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமும் துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுதிரத்தில் காய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளிப்பு பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். அருமையான வசனம் பாத்தீங்களா. மலைகள் பெயர்ந்து போனாலும் நான் பயப்பட மாட்டேன், என்ன வேணாலும் ஆகட்டும். ஏன்னா அதெல்லாம் தேவனோட கண்ட்ரோல்ல இருக்குது, நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பக்கத்து ஊர்ல வந்து ஏதாவது பாம்பு பிளாஸ்ட் ஆயிடுச்சு, ஏதாவது எர்த்குவேக் வந்துச்சு, கேரளால வந்து என்னங்க வெள்ளம் வந்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுது, இங்கேயும் அதே மாதிரி ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட வேண்டியது இல்லைங்க. ஏன்னா தேவன் மேல நம்பிக்கையா இருக்கணும். நம்ம இங்கிலீஷ்ல ஒரு தடவை படிச்சிருக்கோம், நல்லா இருக்குதுங்க வசனம். God is our shelter and strength,
always ready to help in times of trouble. பாத்தீங்களா, ஆல்வேஸ் இஸ் ரெடி டு ஹெல்ப். அருமையான வசனம் பாருங்க, ஆல்வேஸ் இஸ் ரெடின்னு. அப்புறம் So we will not be afraid, even if the earth is shaken and mountains fall into the ocean. பாத்தீங்களா, மவுண்டன் வந்து ஷேக் ஆகட்டும், இல்ல எதுனா ஆகட்டும், நான் பயப்படுறது இல்லை. ஏன்னா தேவன் மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. இப்ப பால் வந்து அந்த கப்பல்ல பயணிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 200 பேர் இருக்கிறாங்க கூட. புயல் வர மாதிரி ஆயிடுச்சு, புயல் வந்துச்சுங்க. ஆனா தேவன் வந்து நம்மளை காப்பாத்துவாரு, நம்ம தலையில இருந்து ஒரு முடி கூட கீழே விழாது அப்படின்னாரு. எல்லாரும் காப்பாற்றப்பட்டாங்க, ஒருத்தர் கூட ஒண்ணுமே ஆகல, சேஃபா வந்துட்டாருங்க. காரணம் என்ன தெரியுங்களா, தேவன் வந்து நேச்சரை கண்ட்ரோல் பண்றாருங்க இல்லைங்களா. அந்த கடலையும் கண்ட்ரோல் பண்றவர் நம்மளுடைய தேவன். அதுக்குதான் இன்னைக்கு ஒருத்தருக்கும் ஒண்ணுமே ஆகல இல்லைங்களா. தேவனோட கண்ட்ரோலுக்கு மீறி எதுவுமே கிடையாதுங்க இந்த உலகத்துல இல்லையா. சோ அதை வந்து நம்ம உணரணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. எத்தனையோ ஊழியக்காரங்க வேற வேற ஊருக்கு போயிட்டு டிராவல் பண்ணி ஊழியம் பண்ணாருங்க. இப்போ தோமா நீங்க பாருங்கன்னா இஸ்ரேல்ல இருந்து இந்தியாவுக்கு வராரு, ஆண்ட்ரூ இங்கிலாந்துல இருந்து இஸ்ரேல்ல இருந்து ஸ்காட்லாந்து போயிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் பால் வந்து எவ்வளவு சபைகளை கட்டினாங்க, எல்லாமே சீரூட்டு தான். நிறைய பேர் சீரூட்டுல வழியா தான் போனது. எவ்வளவு வந்து புயல் காற்று இதெல்லாம் வந்திருக்கும், ஆனா தேவனு வல்லமே அவங்கள வழி நடத்தி சத்தியம் வந்து பரவறதுக்கு உதவி செய்தாருங்க. ஏன்னா தேவன் எல்லாத்துக்கும் மேல அதிகாரம் வச்சிருக்கிறாரு இல்லைங்களா. எல்லா மிஷினரிஸும் என்னங்க இது வந்து டெஸ்டமனியா சொல்றாருங்க. நாங்க இவ்வளவு ஊருக்கு போனோம், காரணம் தேவன் எங்க கூட இருந்தாரு, அதிகாரம் வைத்திருந்தாரு. எந்த ஒரு புயலோ எந்த ஒரு இதோ எங்களை வந்து சேதப்படுத்தாதபடி நாங்க தேவன் பாதுகாத்தாருங்க அப்படின்ட்டு இல்லைங்களா. சோ இப்ப கேள்வி என்னன்னாக்கா, தேவன் தான் நம்மளுடைய அடைக்கலம் அப்படின்றத நம்ம மனதார உணர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இல்ல பிரச்சனை வரும்போது நிறைய பேர் அழுதே போயிடாருங்க, நான் அவரது ஹோப்லெஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேஜாராயிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா போயிடாருங்க, டிப்ரெஷனுக்குள்ள. தேவன் நம்மளோட அடைக்கலம்னு நம்ம முடிவு ஆயிட்ட பிறகு நம்ம எதற்கும் பயப்பட தேவையில்லைங்க இல்லைங்களா. அவரோட கண்ட்ரோலுக்கு நம்ம எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துடணும் இல்லைங்களா. அப்போ லைஃப்ல வந்து பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதுல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த இயற்கையில இருக்கிறது எதுவுமே அப்படியே வரலங்க. இப்போ நிறைய சயின்டிஸ்ட் அதான் சொல்றாருங்க, அப்படியே வந்துச்சு இல்லைங்களா, அப்படியே உருவாயிடுச்சுன்ட்டு. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவ்வளவு கிரமமா தேவன் ஒருத்தர் தான் வழி நடத்த முடியும் இல்லைங்களா. ஸோ இதனால நமக்கு பயம் வரக்கூடாதுங்க, கான்ஃபிடன்ஸ் தான் வரணும். ஏன்னா தேவன் இது பின்னாடி இருக்கிறாருன்னா என் பின்னாடியும் தேவன் தாக்குறாரு, இந்த வழி நடத்துறாரு அப்படின்ட்டு. 3 விஷயம் சங்கீதம் இதுல இருந்து நம்ம கத்துக்கலாங்க. ஒண்ணு வந்து அவர் 100% நம்ம வந்து நம்பலாம், ஏன்னா இவ்வளவு விஷயத்த அவர் வந்து வழி நடத்துறாருன்னு. 2வது அவரோட பவர் முன்னாடி நம்ம தாழ்மையான ஆயிடணுங்க, வாழணும். 3வது என்னன்னாக்கா, எப்போதுமே பயபக்தியோட நன்றி உணர்வோட அவரை வந்து ஆராதிக்கணுங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் அவர் தான் வழி நடத்துறாரு இல்லைங்களா. ஸோ இந்த பூமியை நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவரோட அடைக்கலத்துக்கிட்ட தான் இருக்குதுங்க. அவர் தான் நமக்கு என்னங்க அடைக்கலாம், அவர் தான் நமக்கு பலனு, அவர் தான் நமக்கு சமாதானம் இல்லைங்களா. அவர் இந்த உலகத்தை படைத்தவர் மட்டும் இல்லை, நம்மளுடைய இரட்சகரும் கூட அவர். அதனால தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையா கேட்ட எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ.